ஐடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபேர் அப்படிங்கிற ப்ரொனன்சேஷன் வரக்கூடிய 2 வேர்டு எடுத்துருக்குறோம். மீனிங் என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ FAIR அப்படிங்கிறதையும் நம்ம ஃபேர்னு தான் சொல்லணும். FARE அப்படிங்கிற இந்த வேர்டையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேர்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ரெண்டுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? FAIR ஃபேர் அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அது கண்காட்சி அப்படிங்கிற அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதே FARE அப்படின்னா அது இதுக்கு வரும், காஸ்ட், அதாவது விலை இருக்குல்ல, விலைக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஐ வென்ட் டு ஃபேர் அப்படின்னா என்ன சார், FAIR போடும்போது கண்காட்சின்னு வரும். அப்போனா கண்காட்சிக்கு சென்றேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே FARE அப்படி இருக்குல்ல, அது என்ன சொன்னால் விலை. இப்போ வாட் இஸ் த ஃபேர் ஃபார் இட் அப்படின்னா இதற்கான விலை எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லேர்னிங். வி வில் see the next video.